உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, மாத பலன். ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் அப்படின்னாலே மாத கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மாத கிரகங்கள் அப்படின்னா யார் யாரு? சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கலாம் மாத கிரகங்கள். ஆண்டு கிரகங்கள் வந்து சனி, குரு, ராகு, கேது இந்த அனைத்து கிரகங்களையும், கிரக நிலைகளையும் உங்க ராசிக்கு இவங்கலாம் என்னென்ன யோகங்கள குடுக்க போறாங்க? என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? என்ன மாரி நம்ம மனநிலைக்கு வந்தோம்னா, இந்த ஜ என்ன சொல்றது? இந்த மாத பலன் அப்படின்னு வரும்போது வந்து கோச்சார பலன், கோச்சாரத்த அடிப்படையா வச்சு தான் சொல்லப் போறோம். கோச்சாரம்ன்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ அந்த வகையில அ நம்ம மனசுல என்னென்ன விஷயங்கள மைண்ட் செட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால, என்னென்ன விஷயத்த நம்ம வந்து செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லப் போறோம். நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக கோச்சார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இதுல குறிப்பா வந்து மாத கிரகங்கள் மாத பலன் வரனால நம்ம மாத கிரகங்கள எடுத்துக்கலாம். மாத கிரகங்களா சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா புதன் இவங்களோட நிலைய எடுத்துக்கணும். ஸோ இதுல சிறப்பா இந்த மாதம் துவங்கும் நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்ல அதாவது மிதுன ராசியில 7ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியான பங்குதாரர்கள், நண்பர்கள், அதாவது தொழில் ரீதியான நண்பர்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் வந்து 7ஆம் இடம். விருப்பங்கள், ஆசைகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாவும் அந்த 7ஆம் இடம் இருந்துட்டுருக்கு. அந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டுருக்காரு. உங்க ராசிக்கு பாக்கியங்கள குடுக்கக்கூடிய பாக்கியம்னா அதிர்ஷ்டங்கள். அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய சம்பாத்தியக்காரன், ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதி புதனோட சேர்ந்து இருக்காரு. ஸோ, அப்ப நிச்சயமா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமா உங்க வாழ்க்கையில பல நல்ல முன்னேற்றங்களும், மகிழ்ச்சியும், மன மகிழ்ச்சியும், சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அவங்கனால கணவனால மனைவிக்கு நல்ல பேரும், மனைவியால கணவனுக்கு நல்ல பேருமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த பாக்கியாதிபதி சூரியன் திருமண ஸ்தானம்னா கலத்திர ஸ்தானத்துக்கு போனது தான். ஸோ, அதுபோக நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கௌரவமா, செல்வாக்கா கணவனும் மனைவியுமா சேர்ந்து குடும்பமா நீங்க வந்து உங்களோட மதிப்பு உயரக்கூடிய காலமாவும் இருந்துகிட்டு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து சுக்கிரன். சுக்கிரனோட இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. உங்க ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது ஜூலை 5ஆம் தேதி வந்து சிம்ம ராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து அமரப் போறார். 6, 11க்குரிய சுக்கிரன் சுபிட்சகாரகன். ஏற்கனவே சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய கேதுவோடையும் இணைவு பெறாரு. செவ்வாய் தானே மங்களகாரகன்னு சொல்லுவோம். ஏன் கேதுவ சொல்றீங்க அப்படின்னா, செவ்வாய போல கேது, சனிய போல ராகு அப்படின்றது ஜோதிட மொழி. ஸோ அந்த வகையில செவ்வாய போலவே வேலை செய்யக்கூடிய நிழல் கேதுவோட உங்க ராசிக்கு 6, 11க்குரிய சுக்கிரன் இணைவு பெறுறது. அது 9ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியா வருது. இந்த சிம்ம ராசி தான் உங்களுக்கு பாக்கியங்கள அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த 9ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலே வந்து நல்ல பலன்கள் நிச்சயமான முறையில இருக்கும். இறையருளால கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சுக்கிரன் ஒரு முழு சுபகிரகம். அவர் வந்து அமரப் போறாரு ஜூலை 5ஆம் தேதி. ஏற்கனவே அங்க வந்து கேது இருந்துட்டு இருக்காரு. இந்த நிழல் கிரகங்கள்ல ராகு, கேதுல கேது வந்து ஞானகாரகன், மோட்சகாரகன்ற அடிப்படையில அவருமே வந்து அவரையும் சுபகிரகமா தான் சித்தர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த சுபிட்சகாரகனும் சித்தர்களால சுபகிரகம்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகமான கேதுவும் இணை பெற்று உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால, நீங்க கையெடுத்து கும்பிடுறீங்களோ இல்லையோ, இறையருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ சுக்கிரன், கேது இணைவும் ரொம்ப சிறப்பு. என்ன மாதிரி விஷயங்கள்ல சிறப்புகள குடுக்கும் அப்படின்னா, சகோதர வழி ஒற்றுமை, வீடு, மனை, சொத்து விஷயங்கள் இந்த பிரச்சனைகள்ல நல்ல தீர்வு கிடைச்சு, உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேர்றது. ஸோ அதுக்கான நல்ல விஷயங்கள் உடனே இந்த மாதம் தூங்கி உடனே நடந்துருமான்னா, அப்படி சொல்லிற முடியாது. அதுக்கான நல்ல ஒரு முன்னெடுப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா இதனோட பலன நீங்க அறுவடை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வீடு, மனை வாங்குற யோகத்தையுமே குடுக்கும். அதுக்கான கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த கடன்னால ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அந்த கடன நல்ல முறையில அடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்து சுக்கிரன், கேது அவங்களுக்கு கேந்திரத்தில உங்க ராசிக்கு யோகத்த செய்யக்கூடிய செவ்வாயும் இருக்காரு. ஸோ அந்த வகையில இந்த செவ்வாய், சுக்கிரன், கேது இவங்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர தொடர்புல இருக்கிறதுனால, கண்டிப்பான முறையில கடனால வளரக்கூடிய ஒரு யோகம் வந்து உண்டு. வீடு, மனை வாங்குறத தவிர்த்து வண்டி வாகன யோகங்கள், கட்டுன வீட வாங்குற யோகங்கள் இது எல்லாமே கூட உங்களுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்கு. நீங்க அதுக்கு திட்டமிட்டா கூட போதும். இப்போதைக்கு என்ட்ட காசு இல்லங்க, அதெல்லாம் ஐடியாவே இல்லங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, தயவுசெய்து இந்த நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு, கண்டிப்பான முறையில அடுத்த வருஷமோ, இன்னும் அதுக்கு அடுத்த வருஷமோ நான் வந்து இந்த ஏரியால ஒரு வீடு வாங்குவேன், ஒரு மனை வாங்குவேன் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணுங்க. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே நிச்சயமா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனா அதுக்கான வாய்ப்புகள குடுக்கக்கூடிய கிரக சூழல்கள் வந்துருச்சு இல்லையா?
ஸோ இந்த நேரத்தில நீங்க ஒரு அந்த விருப்பத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுட்டீங்கன்னா, அது நிச்சயமா வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ, அவ்வளோ சீக்கிரம் நடக்கும்ன்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா ராகு. ராகுவோட ரோல் வந்து இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ராகு வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது. அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய களத்திர ஸ்தானமான மிதுன ராசி வருது. அங்க களத்திர ஸ்தானத்துல ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா? சூரியன், புதன், புதாதித்ய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ராகு இருக்கிறது வந்து 5ஆம் இடமா மிதுன ராசி வந்து அங்க சூரியனும், புதனும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ல எப்பயுமே சூரியன் இருக்கும்போது, நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, வருமான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பா இருக்குன்றது ஜோதிட விதி. ஸோ அந்த அடிப்படையிலயும் கோச்சார அடிப்படையில உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த மாதம் எல்லா வகையிலயும் தன, குடும்ப, வாக்கு மற்றும் தொழில் தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஆத்ம பலம் எல்லாமே சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளிக் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, தன காரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க, தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுயஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்துருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுயஜாதகத்திலேயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன்.
ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதி அடிப்படையில சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்தில எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நெறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், "ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும். குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிய அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.